ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, விரத காலத்துல நம்ம இருக்கக்கூடிய சுத்த பத்தத்தை கரெக்டா கடைப்பிடிச்சோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐதீகம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் உங்க இருமுடி பையில அரிசி போடுறாங்க பாத்தீங்களா? அந்த அரிசிங்கிறது என்ன? அது முதல்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாத நான் சொல்றேன். அந்த அரிசிங்கிறது என்ன தெரியுங்களா? அது வாய்க்கரிசின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். இது நம்பியார் குருசாமி பதிவுல குறிப்பிட்ட விஷயம். அந்த வாய்க்கரிசிங்கிறது தான் உங்களுக்கு அவங்க இருமுடி பையில அரிசியா போட்டு அனுப்புறாங்க. அதாவது அதோட கோரிக்கை என்ன, அதோட விஷயம் என்ன அப்படின்னா, தாற்பயம் என்ன அப்படின்னா, ஐயப்பா உன்னை நம்பி இந்த குழந்தைய நான் சபரிமலைக்கு அனுப்புறேன், இந்த பையனை நீ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எங்கள்கிட்ட திருப்பி கொண்டு சேர்த்துடுன்னு சொல்லிட்டு அவங்க ஐயப்பனுக்கு அந்த குழந்தைய நேர்ந்து விட்டுறாங்க. நீனா அனுப்பிச்சின்னா அவன் வரட்டும், இல்லைன்னா நீனே வச்சுக்கோங்கிறது தான் அதோட ஐதீகம். அதனாலதான் சொந்தக்காரங்கள் எல்லாரும் ஒரு பிடி அரிசியில கையில ஒரு பிடி அரிசி எடுத்து அதுல பணத்தோட சேர்த்து இருமுடியில போடுறாங்க. அந்த காலத்திலேயே இதை சாஸ்திரமா வச்சாங்க அப்படின்னா, காட்டுக்குள்ள போறோம். இப்பெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது சார். அந்த காலத்துல இடத்த அவங்க அந்த கையில அருவாளோட அந்த புதரெல்லாம் வெட்டிட்டு அவங்க நடைப்பிரயாணம் செய்வாங்க. அப்ப அவங்க தங்கறதுக்கு எந்த இடமும் இருக்காது. காட்டுக்குள்ளேயே ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்க இருப்பாங்க. புலி மிருகம்லாம் எப்ப வேணாலும் இழுத்துட்டு போகும். விரதம் சரியா இல்லைன்னா நீ உயிரோட நீ திரும்புறதுங்கிறது சாத்தியமான விஷயம் கிடையாது அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் சபரிமலை போகக்கூடிய எண்ணிக்கை கம்மி. இந்த காலத்துல எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்தோம்னா அதோட மகத்துவம் குறைஞ்சிடுது. ஐயப்பனை நம்ம ரொம்ப அப்படி இதுவா நினைக்க கூடாது. ஐயப்பன் கண்கண்ட தெய்வம். நீ விரதம் இருந்து போய் பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லா நன்மையும் செய்வார் ஐயப்பன். அதை தவிர இன்னொரு தவறு எல்லாரும் செய்யறாங்க. என்ன அப்படின்னா, அந்த சுவாமி ஆரத்தி காட்டும் போத எல்லாரும் அந்த ஐயப்பனோட டாலரை கொண்டு போய் அந்த நெருப்புக்கு முன்னாடி காமிச்சு அப்படி தொட்டு கும்பிடுறாங்க. அது தவறான விஷயம். அதை பண்ணவே கூடாது. ஐயப்பனே கடவுள் தான். அவர் உன்னோட என்ன சொல்லுவாங்க, உன்னோட மார்புல தான் மாலையா தொங்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது அவரை கொண்டு போய் எதுக்கு நெருப்புல நீ காட்டுற? அது பண்ணக்கூடாது. வெறும் கையால தொட்டு உன் கண்ணுல ஒத்திக்கோ. அதுதான் விஷயம். டாலரை கொண்டு போய் சூட்டுல கொண்டு போய் அந்த நெருப்புல கொண்டு போய் காட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தவறான விஷயம். இதெல்லாம் யாரோ ஒருத்தர் செஞ்ச தவிர அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இருமுடி உன் தலையில ஏறிடுத்து அப்படின்னாலே உன் தலையில ஐயப்பன் வந்துட்டான்னு அர்த்தம். அப்படிங்கும் போது ஐயப்பனை நீ எப்படி பார்த்துக்கணும்? ஐயப்பனை உன்னோட குழந்தைக்கு மேல, உன்னுடைய உயிருக்கு மேலாக நீ ஐயப்பனை அந்த இருமுடியை நம்ம மதிக்கணும்.